குட் ஈவினிங். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நாளைக்கு நாளைக்கு 6th வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 days வந்து யூபிஐ எக்ஸாம் நடக்க போகுது. ஓகே, அதுக்கப்புறம் மெயின்ஸ் அந்த மாதிரி எந்த எக்ஸாமும் இல்லை. ஸோ மேக்ஸிமம் எல்லா எக்ஸாமும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எந்த எக்ஸாம்ஸும் உங்களுக்கு இப்போதைக்கு இல்லை. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் இதிலெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். NIACLோடைய அசிஸ்டண்ட்டோடைய ஷார்ட் நோட்டீஸ் வந்து பேப்பரில் ஆடாக வந்திருக்கு. ஸோ அப்போ என்னென்னா நெக்ஸ்ட்டு வரப்போகிற எக்ஸாம் அதுதான். ஸோ ஒரு ஷார்ட் நோட்டீஸ் வந்திருக்கு அப்படின்னாலே கன்ஃபார்ம் அதோடைய நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. அதிலே டேட்டும் போட்டிருந்தாங்க. நோட்டிஃபிகேஷன் என்னது எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற டேட் வந்து 17 ஸ்டார்ட் ஆகுதுன்னு. ஸோ அப்போது யூபிஐ முடிஞ்சதும் உங்களுடைய ப்ரிப்ரேஷனை அப்படியே ஸ்டாப் பண்ண வேணாம், அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா நெக்ஸ்ட் அடுத்தது NIACL அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் படிக்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எல்லாமே சேம் அப்படியே தான் ரிப்பீட் ஆக போகுது. இப்போ IBPS PO எப்படி UBI LBOக்கு சரி எல்லாத்துக்கும் என்ன பண்ணணுமோ அது அப்படியே ரிப்பீட் ஆக தான் போகுது. ஸோ உங்கள் ப்ரிப்ரேஷனை ஸ்டாப் பண்ணாமல் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். அதே மாதிரி அதில் வேக்கன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா 500 டென்டேட்டிவ் 500 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு லாஸ்ட் டைம் NIACL அசிஸ்டண்ட் இந்த இயர் 2024 ஃபெப்ல வந்துச்சு. அதுலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு குட் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் 300 இருந்துச்சு. இப்போது இந்த டைம் 500ங்கும்போது ஸோ வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு குட் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் வரதான் போகுது. ஸோ அதை வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட வேணாம். ஸோ முன்னாடி UBI LBO முடித்ததுலேருந்தே உங்களோட ப்ரிப்பரேஷனை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி நாங்களும் ரெகுலராக அவங்களோட டச்சில் இருப்போம். அதே மாதிரி NIACL அசிஸ்டண்ட்டுக்கும் ரெகுலராக கண்டென்ட் அண்ட் வீடியோஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே நம்ம யூடியூப்பில் வரும். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம கோட் பேங்க் எக்ஸாம் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.